அண்மை செய்தி. கோபி தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பெற்ற தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தேர்தல் ஆணையம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட கே.ஏ. செங்கோட்டையன் 16,620 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் என் நல்லசிவத்தை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் வி. பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இந்த கட்டத்தில் வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது, வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பதை ஆய்வு செய்த பின்னரே அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.